சகல பாவங்களும் நீங்கி நம்மளை பரிசுத்தமாக்கிறது. எத்தனோ பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறாங்க, எத்தனோ பரிசுத்தவான்களோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அவர் என்ன பண்ண நம்ம பாவங்கள் நீக்கி பரிசுத்தமாக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது ஒரு முறை என்ன பண்ணுற, ஒரு தீர்க்கதர்சி ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எத்தனை வாட்டி ரத்தம் சிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தியானித்து கொண்டிருந்தாராம். அவர் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து 6 வாட்டி 6 இடத்துல ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போ எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது எங்கே ஆண்டவரோட ரத்தம் சிந்தினார் அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணாரு, முதலாவதாக ரத்தம் சிந்தினார். இரண்டாவதாக பீலாத்துவின் அரண்மனையிலே சவுக்குகளாலே அடிக்கப்பட்ட போது ரத்தம் சிந்தினார். பீலாத்து வீட்டில் சவுக்குகளாலே அடிக்கப்படும் போது ரத்தம் சிந்தினார். மூன்றாவதாக பீலாத்தின் அரண்மனைக்குள்ளே வெளியே யூதர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கும் போது, முள்முடி சூட்டப்பட்ட போது அவர் என்ன பண்ணாரு, ரத்தம் சிந்தினார். நாலாவதாக சிலுவை மரத்திலே ஜீவனோடு இருக்கும்போது கைகளிலே கொடூரமாய் ஆணிகள் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தினார், கைகளில் ரத்தம். ஐந்தாவதாக பாதங்கள் ஆணிகளிலே கடாவப்பட்டும் போது பாதங்களிலிருந்து ரத்தம் சிந்தினார். ஆறாவதாக அவர் மரித்த பின்பு போர் சேவகர்கள் அவருடைய விலா எலும்பிலே குத்தும் போது அவர் என்ன பண்ணாரு, ரத்தம் சிந்தினார். 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினார். 6 காரியங்கள் ரத்தம் சிந்தது. ஆனால் ஒரு ஆறாவது நாளில் மனுஷன் என்ன பண்ணார், தேவனை உருவாக்கினாரு. அந்த 6வது நாளில் உருவாக்குனதுக்காக 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார். சிலுவையில் தொங்கி அவர் என்ன பண்ணாருன்னா 3 மணி நேரம், 9 மணிலிருந்து 3 மணி நேரம் அவர் என்ன பண்ண சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு சொல்லி 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார். ஏன்னா நமக்காக, நம்ம பாடுகளுக்காக, நித்திய ஜீவனுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா 6 வாட்டி இந்த உலகத்தில் வந்து இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தி 6வது நாள் மனுஷனை உருவாக்கின அந்த நாள் 6 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்கினார். தம்முடைய ஜீவனை கொடுத்தா அவர் சித்தம் இறக்கத்தினே மூலமாக 6 விதங்களிலே மனுஷனுக்கும் ஆசீர்வாதம் வந்தது. அவர் ரத்தம் செய்ததுனாலே 6 விதமான ஆசீர்வாதங்கள் மனுஷனுக்கு வந்தது. அது என்னென்ன ஆசீர்வாதங்கள்? கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் போது சிந்தின ரத்தத்தினாலே ஒவ்வொரு விசுவாசியும் ஜெப வீரனாக மாறினார். அவருக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ரத்தம் சிந்ததினாலே ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கிற ஒரு மனிதர்களாக, ஜெப வீரர்களாக தேவனை மாற்றிவிட்டார். அதனால தான் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, போர் சேவகர்களை போய் அவங்களை பிடிச்சதுனால அதே போல தான் இப்போ நம்மளை ஜெப வீரர்களாக தேவனை மாற்றியிருக்கிறார். சவுக்குகளாலே அடிக்கப்பட்டு சரீரமெல்லாம் தழும்புகளாலே ஏற்றுக்கொண்டது நிமித்தமும், இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சுகமளிக்கும் வல்லமையை கிடைக்கின்றது. இரண்டாவதாக அவரு சிலுவையில் தொங்குறதுனாலே தேவ பிள்ளைங்களுக்கு சுகம் அளிக்கிற வல்லமை தேவனை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக முள்மூடி சூட்டி ரத்தம் சிந்தினாலே சாபங்களையே முறிக்க வல்லமை உள்ளது. முள்மூடி சூட்டதுனாலே, அவர் தலையில முள்மூடி சுட்டதுனாலே நான் சாபங்கள் எல்லாம் முறிக்கிட்டார். நம்ம சாபங்கள், நம்ம செய்த சாபங்கள், நம் பிதாக்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் அவர் தலையில முள்மூடி சுட்டதுனாலே அவர் என்ன பண்ணாரு, சாபங்கள் எல்லாம் வல்லமையாக முறித்தார். நான்காவதாக கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது, ரத்தம் சிந்தினது. நம் பாவங்களையே மன்னிக்கின்ற வல்லமை உள்ளவர். இதில் நம்ம பார்க்குறோம்,
சுகமளிக்கும் வல்லமை கொடுத்தாரு. நாலாவதாக நம்ம பார்க்கும்போது அவர் ரத்தம் சிந்தினாலே நம்ம பாவங்களையே மன்னிக்கின்ற வல்லமையை நம்மளுக்கு கிடைச்சது. நம்ம பாவங்கள் முதலாவதாக பார்க்கும்போது நம்ம பிதாக்கள் செய்கிற பாவங்கள், இப்போ நம்ம செய்கிறது நம்ம செய்கிற பாவங்கள். ஐந்தாவதாக கால்களிலே ஆணைகள் கடாவப்பட்டது. அது மூலமாய் சிந்தின ரத்தம் சத்ருவின் தலையை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழிக்கின்றது. சத்ருவின் தலை நசுக்கி பிசாசின தலை நசுக்கிறதுக்காக அவன் கால்களிலே ஆணைகள் கடாவப்பட்டது. ஆறாவதாக விழாவில் ஒளிந்து ரத்தம் கர்த்தருடைய மனவாட்டியை நாமே மாட்டுகின்றது. ஆறாவதாக விழாவில் குத்தப்பட்ட அந்த ரத்தம் கர்த்தருடைய மனவாட்டியாக எங்களை மாறுகிறது. மனவாட்டி என்றால் நாம தான், சபைதான் மனவாட்டி. ஒரு மனவாட்டியாக நம்மளை என்ன பண்றாரு, மாற்றுகின்றாரு. கரை இல்லாதவர்கள் பூரணப்பட்டவங்களாக நம்மளை என்ன பண்றது, மனவாட்டிக்காக மாறுகின்றார். இந்த 6 காரியங்களை தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளுக்காக 6 இடங்களில் ரத்தம் சிந்தினார். நமக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானங்கள் இந்த சகித்தார், மரித்து உயிரோட வந்தார். என் நாமத்தினால எங்கே கூடி ஜெபிக்கிறீங்களோ மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த லென்த் நாட்களில் இந்த ரத்தத்தை போய் நம்ம தியானிக்கும் போது, காலையில் நான் அப்படியே உட்காந்து நான் தியானிக்கும் போது, தேவன் இந்த உலகத்தில் வந்து மரியாள் வயிற்றில் பொறுத்து அந்த அசூசிகளெல்லாம் சகித்து கொண்டு, நான் காலையில் தியானித்த மரியாள் கிட்ட பால் குடிச்சிருப்பாரு. ஆனால் நம்ம தியானிக்கும் போது ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பழைய ஏற்பாட்டில் தேனியும் வெண்ணையும் சாப்பிடுவாருன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ நான் நினைச்சேன், பால் குடிச்சிருப்பாரு, இல்லை அந்த சின்ன வயசுல தேனே வெண்ணெய் எப்படி சாப்பிடுவாரு, அது நம்மளுக்கு டவுட்டு தான். சரி, அப்போ பால் குடிச்சிருப்பாரு. ஆனால் ஒரு மனிதனாக இது வந்து அந்த பால் எப்படி உருவாக்குது, மனுஷனோட ரத்தத்தினாலே பால் உருவாக்குது. இல்லையா, ஒரு அந்த தாய் ரத்தத்தினால என்ன ஆகுது, பால் உருவாக்குது. அப்போ இயேசு பால் குடிச்சிருப்பாரோ. ஆனால் இந்த கேள்விகள் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நான் நினைச்சேன், நான் தியானம் பண்ணேன். அதுக்காக அப்படி என்ன பண்ணார், அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து நமக்காக அவர் மறித்து இதோட வந்து அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் எதுக்காக அவர் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் பார்க்கலாம். வசனம் பார்க்கலாம். ஆணைகள் கடாவப்பட்ட கைகளிலே சிந்தின ரத்தம். ஏசாயா 49:16 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, இதோ நான் உங்களிலே உள்ளங்கைகளே உங்களை வரைந்து கொண்டேன், என் மதிகள் எப்பொழுது உன் முன்னே இருக்கின்றது. அவர் என்ன பண்றாரு, நம்ம உள்ளங்கள் அவரோட உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து கொள்கிறார். அவரோட மதில்கள் எப்பொழுதும் உனக்கு முன்பாக இருக்கின்றது. சிலுவையிலே மரத்திலே ஆணைகளிலே கடாவப்பட்டார். இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளிலே மகிழ்ச்சியோட மனிதனுக்கு நீட்டி கொடுத்தார். சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு, மகிழ்ச்சியோட மனிதனுக்கு தன் கை நீட்டி கொடுத்தார். இதுக்கான ஆணைகள் அடியுங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கைகள் நீட்டி கொடுத்தார். உலகம் அனைத்தையும் உண்டாக்கின தேவன் அவரோட அன்பு கரங்களை மனிதனையும் கையில கொடுத்து கொடூரமான அவர் என்ன பண்ணாரு, அந்த கரங்களை கொடுத்து கொடூரமாக அந்த கரங்களில் ஆணிகள் அடித்து, அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகள் அடித்து அவர் துன்பப்படுத்தினார். அது மரத்தில் அவர் என்ன பண்ணார், நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த ஆணிகள் எப்படி இருக்குமா, அம்பு போல இருக்குமா அந்த ஆணிகள் எல்லாம். குற்றவாளிகள் அந்த ஆணிகள் அடிக்கிற வந்து விஞ்ஞானிகள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு குற்றவாளிகள் ஆணிகள் அடிக்கணும் அப்படின்னா ஒரு குண்டூசி எப்படி இருக்கும், அந்த குண்டூசி எப்படி இருக்கும், அதுபோல அவர் கைகளில் கால்களில் ஆணிகள் அடித்தார். இது உலகத்தை அவங்க கையினாலே என்ன பண்ணாரு, உருவாக்கினார் இல்லையா. அவர் கையினாலே அந்த மண்ணை எடுத்து
அந்த கையினாலே செஞ்ச மனுஷனை செஞ்சு அந்த ஜீவ சுவாசம் கொடுத்தா அந்த தேவனோட கைகளாவே ஆணிகள் அடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த கரங்களை தண்ணி களிமண்ணனாலே தேவன் சாயலாக நம்ம சிருஷ்டித்து அந்த தேவல சாயலாக சிருஷ்டித்த அந்த தேவனே இந்த மனிதர்களுக்காக தன் கரங்களை நீட்டி கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நீயும் நானும் சாபத்தை இருக்கக்கூடாது, செத்துருக்கு அடிமையாக நம்ம இருக்கக்கூடாது, பாதாளத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக தான் தன் காயங்கள் தன் கரத்தை என்ன பண்ணார், அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த கரங்களிலே தன்னை களிமண்ணெல்லாம் இருந்து சாயலாவை எடுத்தார். ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் தம்முடைய கரங்களிலே ஆணைகளை ஏந்தி தன் ரத்தத்தை எல்லாமே சிந்தினார். ஒரு குண்டீசு போல இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் தியானிக்கும் போது மறுபடி அவர் வரார். மறுபடி நாம் என்ன செய்கிறோம், எப்படி அவர் வருவார், அதுக்காக நம்ம எப்படி ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கூட நமக்கு வருது. நம்ம பார்க்க முடியாமல் இருக்கும்போது, நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அவர் என்ன பண்ண, யூதர்கள் மனக்கண்களெல்லாம் கட்டி அவர் என்ன பண்ண, சிலுவையில் அறிந்தார்கள். ஆனால் இப்போ அவர் வரும்போது நம்ம எப்படி ஆயுதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஆயுதமாக இருங்கள். ஒரு திருடன் வர்றது போல நான் வரேன், நீங்கள் ஆயுதமாக இருந்தீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுறேன், எடுத்துக்கொள்கிறேன் தேவன் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு வாட்டி நினச்சி பார்ப்பேன், யூதர்களெல்லாம் ஏன் இவ்வளோ அற்புதங்களை செய்த தேவனை ஏன் சிலுவையில் அறிஞ்சாங்க? அந்த அளவுக்கு கூட இவங்களுக்கு ஞானம் இல்லையா? எவ்வளோதான் பிசாசு சோதனை கொண்டு வந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணாங்க, இவ்வளோ அற்புதங்கள் ஒரு மனுஷனால செய்ய முடியுமா? அவ்வளோ அற்புதங்களை செய்து கூட இவங்க யூதர்களை மனக்கண்களை கட்டி செத்துருவா என்ன பண்ணா சிலுவையில் போட்டுட்டாரு. ஆனால் இப்போ ஆண்டவர் வருவதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயுதமாக இருக்கணும். தேவனுக்காக நம்ம ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன், நான் நினைப்பேன். என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஏசாயா 49:14 சொல்லியிருக்கிறார் என்று அன்போடு தம்முடைய கரத்தை காண்பிக்கின்றார். இரக்கமும் ஒழுங்கும் கரத்தின் மூலமாக நம்மோடைய உடன்படிக்கை செய்தார். உன் தேவனாயிருக்கின்ற கர்த்தராகிய நான் உன் வலது பரிசத்திலே வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையை இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 41:13 சொல்கிறார். நம்ம வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட தேவன் எவ்வளவு பாருங்க, அவ்வளவு ஒரு மனிதன் சித்திரவதை பண்ணாலும் ஆனால் அவர் சொல்றாரு, உன்னை வலது கை நான் பிடித்து உன்னை நடிக்கிறேன், நீ பயப்படாதே. இப்போ இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எந்த பயத்தோட நீங்க இருந்தா கூட தேவன் சொல்ற காரியம் என்னன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை கைப்பிடிச்சு நடத்துறேன் தான் தேவன் சொல்றார். மனிதனால ஆகாம இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனால ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ஓசையா 11:8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எப்ரகாமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் சொல்றாரு பாருங்க. எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை மடுப்பேன் அப்படின்னா, உனக்காக தானே நீ இது வளையத்துக்கு வந்தேன், உனக்காக தானே நான் காயப்பட்டேன், நான் தானே சிருஷ்டித்தேன், உன்னை எப்படி நான் கைவிட முடியும்? நீ பின்வாங்கி போகலாம், நீ பாவம் செய்யலாம், சாபத்தா இருக்கலாம், ஆனாலும் நீ மனம திரும்பி என் பாதத்தில் வரும்போது நான் உன்னை கைவிட மாட்டேன் அந்த. ஹல்லேலூயா. யாருக்கும் அந்த இறக்கம் கிடையாது, நம்ம தேவனுக்கு தான் அந்த இறக்கம் உள்ள தேவன், நம்ம தேவன். ஹல்லேலூயா. அதே போல தான் தேவன் சொல்றாரு, உன்னை நான் என்ன பண்றதில்ல, கைவிட மாட்டேன், நீ சோர்ந்து போயிருக்கிற. ஒரு சகோதரி நேற்று எனக்கு சொன்னாங்க, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என்னால் ஜெபிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தேவ மனிதர்களை எத்தனோ பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தேவ மனிதர்கள் எத்தனோ பேர். எலியா நீங்கள் பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி, ஆனாலும் எலியை என்ன பண்ணாருன்னா சோர்ந்து போனார். சோர்ந்து போய் என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சூரிய செடி கிட்ட போய் உட்காந்து நீங்கள் படுத்திட்டு, ஆண்டவரே என் உயிர் என் ஜீவனை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்றார். அதே போல இது மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க. அது போல சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாம் ஒரே நாள்
ஒரே மாதிரி நடத்த மாட்டார் தேவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. கைகளை ஏந்து காண்பித்தார். ஆம், கைகளையே தன் மனிதனுடைய எதற்காக ஒரு கைகள் காண்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கவும். ஒரு மனிதனுடைய கைகளே பாவம் நிறைந்திருக்கிறது என்று அவருக்கு தெரியும். பாவம் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவன் கையில பாவம் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்க முடியாது. அவன் கையில பாவம் இருந்துச்சுன்னா அவன் என்ன நித்திய நரகத்துக்கு தான் அவனை போக முடியும். ஆசீர்வாதம் அவன் கையில இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ரோமர் 6:23 நீங்க பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதே போல நீங்க பார்க்கும்போது எசேக்கியேல் 18:20 நீங்க பார்க்கும்போது பாவம் செய்கின்ற ஆத்மாவையே சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதே போல நீதிமொழிகள் 28:13 நீங்க பார்க்கும்போது தன் பாவங்களை மறிக்கின்றவன் வாழவிடவே மாட்டான், அறிக்கையிடு விட்டு இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான் அப்படின்னு. அதனால நம்ம பாவங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம் பாவங்களெல்லாம் தேவன பாதத்தை ஒப்பு கொடுத்து தேவன பாதத்தை நம்ம மன்னிப்பு கேட்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பல பாவங்களை அவங்க உள்ளத்துல கொண்டு வரும். அந்த எலும்புகளெல்லாம் அந்த பாவங்களை ஒட்டி இருக்கும். சரிங்களா? நாம நினைக்கிறோம் என் பிள்ளைங்க நல்லவங்க, என் பிள்ளைங்க, ஆனா அவங்களுக்கு நல்லவங்க தான். ஆனா பிசாசானவன் என்ன பண்ணனா முள்ளங்களை கொண்டு வந்து, இச்சைகளை கொண்டு வந்து பல பாவங்களை அந்த வாலிபர்களுக்குள்ளே வந்துடுது. ஆனா அந்த பாவங்கள் எலும்புல இருக்கும். அந்த பாவங்கள், ஆனா அந்த பாவங்கள் எல்லாம் போகணும்னா இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால மட்டும்தான் அந்த பாவங்களை கழுவ முடியும், தவிர வேற எதனாலும் நம்ம பாவங்களை கழுவ முடியாது. ஹல்லேலூயா. அந்த வாலிப வயசுல அந்த பிள்ளைகள் என்னன்னா பாவம் செய்கின்றவன் பூமியிலே செல்வந்தரா. இப்ப நாம நினைக்கலாம் இவனை பாவம் செய்யறானே, இவன் நல்லதானே இருக்கிறான், இவன் செல்வந்தரானதாக இருக்கிறான், நல்லபடியா தானே இருக்கிறான், இவன் நல்லதானே இருக்கிறாங்க, பாவம் செய்யறாங்களே, இப்போதைக்கு அவங்க நல்லா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு நேரம் வரும், அவங்களுக்கு என்னன்னா எல்லாம் என்ன பண்ணுது, விழுந்து போயிடுது. இதுல சொல்லுவாங்க பெருகுதெல்லாம் இருகேன்னு சொல்லுவாங்க. தெலுங்குல சொல்லுவாங்க பெருகேதான் இருகேக்கு அப்படின்வாங்க. ஏன்னா பெருமை வளருது, சீக்கிரம் வளர்ந்துடலாம், பணம் நிறைய இருக்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வீடு கட்டலாம், எல்லாமே கட்டலாம். அப்போ அவங்க நம்ம நினைக்கலாம் பார்த்து, இவங்க இப்படி இருந்தாங்களே, ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்களே, இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்க. அப்போ மோசம் பண்ணியிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, திருடி இருப்பாங்க, டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஆனாலும் ஆண்டவரோட கண்ணு அவங்க மேலே பட்டுச்சுன்னா டக்குன்னு விழுந்துருவாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து குறுக்கு வழியில நம்ம போடணும், குறுக்கு வழியில நம்ம சம்பாதிக்கணும், மோசம் பண்ணணும். நம்ம நல்ல ஒரு வருமானம் பாருங்க, யாரும் இல்லை, எங்க சொந்தக்காரங்க தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா மாவு அரைக்கிற மிஷின் வச்சிருக்கிறாங்க. அந்த மிஷின்ல எங்க சொந்தக்காரங்க தான். ஆனாலும் அந்த மிஷினுக்கு போனா பாதி மாவு தான் இருக்கும். என்னவா இருக்கும்? ஆனா வேறவங்க இருக்கிறாங்க பாரு, வேற அவங்க மிஷினுக்கு அனுப்பினா ஃபுல்லா மாவு இருக்கும். என்ன அப்போ நான் சொன்னேன், என்ன சீக்கிரமா பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மாவு எடுத்துறியா? இதெல்லாம் என்ன பண்ணாது, நிக்காது. சரியா? இது மாவெல்லாம் நிக்காது. இது சீக்கிரமா நீ பணக்காராயிடணும், ஆனா அது டபுளா எங்கேயாவது உனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண சொல்லிட்டேன், நான் வாய் விட்டு சொல்லிட்டேன். சரி, அவங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அப்படியா, சரி. அப்போ கரண்ட் பில் எப்படி உழைச்சா, எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 18,000 20,000 ரூபாய் கரண்ட் பில் வந்துச்சு. அப்போ சொன்னாங்க, ஏன்னா அந்த ஆண்டி அப்படி சொல்லி எனக்கு இப்படி ஆயிடுச்சு லாஸ் அப்படின்னாங்களா. நான் தேவன் கிடையாது, ஆனால் நான் சத்தியத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். நான் தேவன் கிடையாது, சத்தியத்தை சொல்கிறேன். பாவத்தின் சம்பளம் மாறணும். அப்போ நான் சொல்லிடுறேன் பாரு, மாவு கொடுத்தன விட கரெக்டாக அந்த மாவு பக்கெட் ரொம்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தனுப்பினேன். முந்தானேந்து பக்கெட் ரொம்ப எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அல்ல அதுக்கு முன்னாடியெல்லாம் பாதி தான் இருக்கும். நான் நினைச்சேன், என்னடா மாவு அரிசி இருக்கிற அளவு கூட இருக்க மாட்டேங்குது, வேற இடத்துல கொடுத்தனுப்பினா நல்லா கொடுக்குறாங்களே, இவங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்க? அப்போ என்ன நான் சொல்லி அனுப்பினேன், இதெல்லாம் நிற்காதம்மா சொல்லிடு உங்க அம்மாவுக்கு
அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு எதுக்கு அவங்க கிட்டே கொடுத்தாரு, நீட்டாக கழுவி நீட்டாக செய்கிறாங்க. அதனால மாவு எடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் 20,000 ரூபாய் கரண்ட் பில் வந்துச்சு. அப்போ என்ன ஆண்டு பிடிச்ச உடனே இப்படி ஆயிடுச்சா? ஆமாம் ஆயிடும். நம்ம ஒன்று ஆசைப்பட்டு போனோன்னா 2ஆக நம்ம இழுந்துட வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. யாராவது உங்ககிட்ட 100 ரூபாய் ஏமாத்து கொடுத்துட்டாங்க, மருந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், ஐயா 100 ரூபாய் வந்துச்சு, தேவனே கொடுத்தாரு எனக்கு. யார் கொடுத்தாங்க? தேவன் கொடுத்துட்டாரு எனக்கு. என்கிட்ட காசு இல்லாமல் இருந்தது. அதனால தேவன் என்ன பண்ண, நான் 50 ரூபாய் கொடுத்தா அவன் 100 ரூபாய் கொடுத்துட்டா. சரி, அவனை பார்க்கல, மறந்துட்டான். அவனுடைய ஜோபில் நீ வச்சுட்டு வந்து வச்சுக்கோ, கண்டிப்பாக அவனுக்கு எவ்வளோ போயிடும், 10 போயிடும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஜனங்களை கூட கொஞ்சம் பேர் ருசி பார்த்துருக்குறீங்க. அதனால என்ன பண்ணுறேன்னா அப்படி நம்ம செய்யக்கூடாது. நம்ம என்ன உண்மையாக இருக்கணும். மனுஷனை பார்க்காம இருக்கலாம், தேவனை பார்க்குறாரு இல்லையா? அதனால யாரும் நம்ம ஏமாற்றக்கூடாது. நான் உண்மையாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா உதவி செய்வார். நீ மெதுவாகவே எழும்ப, பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சமாகவே நீ எழும்பு. ஒரு மாதம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நீ செய்ய. கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கடைசி ஒன்று தலைமுறை வழி கிடையாது, ஒன்று புள்ளிகள் தலைமுறை முறை விடா அது நிற்கும். நீ சீக்கிரமாக ஏமாற்றி சேர்த்து வைக்கிறது ஒன்று தலைமுறையிலவே போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, வேதனைப்படுவேன், கஷ்டப்படுவேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணனா, தேவனு பாதத்தில் நம்ம இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 14 லேவிய காண்டம் 14:11 நீங்க பார்க்கும்போது, பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி என்னன்னா இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான். அந்த காலத்து பழைய ஏற்பாடு காலத்தை நீங்க பார்க்கும்போது அவரை பாவம் மன்னிக்கப்படணும்னு அவர் என்ன பண்ணுவாங்களா, ரத்தம், ஆட்டுக்குட்டி, ஒரு வீட்டுக்கு ஒரு ரத்தம், ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து அது என்ன பண்ண, ஆசீர்வாத கூடாரத்துக்கிட்ட கொண்டு வந்து அந்த தலை மேலே, ஆட்டு தலை மேலே கை வைத்து அதை ஜெபம் பண்ணி அவர் என்ன பண்ண, அதை வெட்டி அந்த ஆசீர்வாதம் எடுத்துட்டு வந்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பாவம் செய்தவன் மேலே தெளித்தி, சரியா, அவன் சொல்லுவான், அவர் ஆசீர்வாதம் சொல்லுவாரா, அவனை பாவத்தை இன்னைக்கு என்ன பண்ணாரு, தேவனை மன்னிச்சுட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. ஆனா நமக்காக என்ன பண்றாரு, எபேசியர் 1:7 வாசிங்க. எபேசியர் 1:7 வாசிங்க. பரிசுத்தமா அவருடைய கிருபையே ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கும் நமக்கும் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ரத்தத்தையே இயேசு கிறிஸ்து சிந்ததுனால நமக்கு என்ன பண்ணுது, பாவ மன்னிப்பு வந்தாருது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வாலிபன் என்ன பண்ணாருன்னா, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, அந்த வாலிபன் கேட்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலை செஞ்சு கொண்டிருந்தாராம். அவருக்கு என்னன்னா, ஒரு வியாதியோ இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்குது. வரும்போது அவனை மறிக்கிற ஒரு தரவாயில் இருக்கிறான். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ ஊழியக்காரன், அவர் என்ன பண்ணாரா, ஓடி போனாரா. போட்டு, வாலிபனே, பூமியை விட்டு கடந்து போகிறாய், இந்த பூமியை விட்டு நீ போயிடுற, தேவனுக்கு என்ன எதியை கொடுத்து சென்றாய், இது பூமி விட்டு நீ போயிடுற, தேவனுக்கு நீ போகும்போது என்ன கொடுத்துட்டு போற, தேவனுக்காக நீ என்ன செய்துட்டு போற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி லூதர் ஓடி போய் அவரு கேட்கிறாரா. அவர் என்ன பண்ண, பேச முடியல அவரால். அவர் என்ன, கண்ணுகளை கண்ணீர் விட்டு, ஐயா, என்னுடைய தாழ்மையான ஆத்மாவே காணிக்கையாக கொடுத்து விட்டு போகிறேன். நான் என்ன பண்ணேன், தாழ்மையான ஆத்மா, நான் உயிரோட இருக்கும்போது, பலன் இருக்கும்போது நான் தேவனுக்காக எதுவுமே செய்ய முடியல. இப்போ நான் மறிக்கும் போது என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஜீவனை விட்டாரா. அல்லேலூயா. அதே போலதான் அவர் மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீ இருக்கும்போது நீ ஏதாவது தேவனுக்காக செஞ்சுதான் ஆகணும். இப்ப என்னால செய்ய முடியல, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்கப்புறம் நான் செய்கிறேன். இப்போ எனக்கு கடன் இருக்கிறது, எனக்கு பலவீனமாக இருக்கிறது, எனக்கு பிள்ளைங்க கல்யாணம் ஆகல, எனக்கு கணவர் விட மாட்டேன்றாரு, நான் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது, எனக்கு லீவே கிடைக்காது,
அதனால இப்போ நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் தீர்ந்துக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாரும் சாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீ சாக்கு போக்கு சொல்லியிருந்தா இயேசு கிறிஸ்து, நீயும் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், உனக்கும் எனக்கு பரலோகம் கிடைச்சிருக்காது. அவர் என்ன பண்ணார், மனுஷனாக வந்து அவர் ரத்தம் சிந்ததுனாலே தான் நாம் என்ன ஜீவனோட இருக்கிறோம். அந்த சாக்கு போக்க சொல்லாம உனக்கு கொடுத்த அந்த நேரத்தில் நீ என்ன பண்ண, தேவனுக்காக ஏதாவது ஒரு செய்யணும், யாருக்காவது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லணும். இல்லை ஓடி வந்து ஒரு மணி நேரமாவது ஜெபிச்சுட்டு போயிட்டு தேசத்துக்காக, சரிங்களா? இப்படி நம்ம செய்யும் போதுதான் யாருக்காவது உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு யாருக்காவது சத்தியத்தை சொல்லணும், ஒரு ஆத்மாவது சபைக்கு நீ கொண்டு வரணும். அவங்களுக்காக நீ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபித்து நீ கொண்டு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை செய்யும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணார், உங்க நினைவு கூறுகிறார், ஒரு தேவைகளை தேவன் சந்திக்கிறார். எனக்கு எதுவுமே இல்லை, நான் வரேன், எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வரேன், எனக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்காக நம்ம வைராக்கியத்தோட ஏதாவது நம்ம செய்கிறவங்களாக நம்ம இருக்கணும். தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, அவரு இது மாதிரி சுயநலமாக இருந்திருந்தா நீயும் நானும் எங்கே போயிருப்போம், நினைச்சு பாருங்க, சரிங்களா? அதே போல தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யும். யார் கர்த்தருடைய பர்வத்திலே ஏறுவான், யார் அவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைநிற்பான்? கைகளிலே சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே மாட்சியுள்ளவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடமான ஆணை இடாமலும் இருக்கின்றவர் தானே. சங்கீதம் 24:3-4. யாரு கர்த்தருடைய பர்வத்திலே ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பான்? பாருங்க, கைகளிலே சுத்தமுள்ளவர்களும் மாட்சியுள்ளவர்களுமாய் இருக்கணும். தம் ஆத்மா மாயைக்கு ஒப்பு கொடாமல் கபடமான ஆணை இடாமல் இருக்கின்றவராக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஆசை, எதுக்கு எடுத்தாலும் ஆணை, அம்மா மேலே அப்பா மேலே பைபிள் மேலே ஆணை இடுறது, இது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யவே கூடாது. நம்ம ரொம்ப மாறணுமா, நம்ம எல்லாத்துலயும் மாறணும். மாறும்போது தான் நம்மளுக்கு வாழ்க்கை. இப்போ நம்ம கை கால கட்டியா இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது, வயசு இருக்கிறது. இப்போ என்ன, எது வேணாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கு கொடுக்கணும். எல்லாம் மிச்சு போனதுக்கு அப்புறமா எல்லாம் ஆனதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, ஓட முடியாது. இப்போ கொஞ்சம் பேர் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னா, ஜெருசலேம் இதெல்லாம் நீ பார்க்கணுன்னா வயசாயிடுச்சு, ரொம்ப நடக்கணும், இங்கெல்லாம் காடு மேடெல்லாம் இருக்கிறது, அதில் வயசாயிடுச்சு, நீ என்ன பண்ண, நீ போய் அதெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கூப்பிடுறாங்க, சரிங்களா? அது போல வயசானதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. வயசு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன செய்யணுமோ தேவன் நம்மளை வயசு என்ன செய்யறோம் அந்த காரியங்களை வயசு இருக்கும் போது நம்ம செஞ்சிடணும். வயசானதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆசைப்பட்டாலும் ஒன்றும் நடக்க முடியாது, சரியா? நான் போனேன்னு இருக்கிறேன், ஜபிச்சுக்கோங்க, எனக்காக ஜபிங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, சரிங்களா? அதனால நம்ம என்னன்னா வயசு இருக்கும் போதே, நல்ல பலன் இருக்கும் போதே நம்ம செய்யணும். சரி, ஒவ்வொருத்தர் என்ன பண்ணா, ஊழியக்காரங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. பிள்ளைங்களே நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறவங்களோ, நல்லா படிச்சவங்களோ, பட்டம் வாங்கி இருக்கிறவங்களோ யாராவது ஒப்பு கொடுக்குறாங்களா? ஒப்பு கொடுக்குறாங்களா? பிள்ளைங்கள நல்லா படித்தவங்க, நல்லா பட்டம் வாங்கியிருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும், லட்சமா சம்பாதிக்கணும். ஏன்னா லட்சமா போட்டு படிக்க வச்சிருக்கிறோம், அவனுக்கு ஊழியத்துக்கு அனுப்பக்கூடாது. அவர் என்ன பண்ணுறேன்னா நல்லா சம்பாதிக்கணும், அதனால அவர் என்ன பண்ணுறது இல்லை, ஒப்பு கொடுக்கறது இல்லை. சரி, நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிள்ளைங்கள நல்லா படித்து ஒரு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்க, சேலரி வாங்குறாங்க, சரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா, வேலைக்கு அனுப்புறீங்களா? அப்படியா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு சாப்பாடு இருக்காது, வீட்டு வாடகை கட்ட முடியாது, வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய், வேலைக்கு போ, ஊழியம் செய், அது நல்லது. சரி, முழு நேரம் ஆண்டவர் அடிச்சுட்டாரு, முழு நேரம்
நேரம் நீ வரணும், எனக்காக ஊழி செய்யணும் அப்படின்னு சொல்லி சாம் சகோதரர் இவங்களால அடிச்சாரு இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட கடன் இருக்கும், கடன் தீர்க்கணும், ஒட்டி கட்டணும், ஆண்டவர் அடிச்சுட்டாரு, அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண யோசனை பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்ன பண்ணுறது, அடிச்சுட்டீங்க, எனக்கு கடன் இருக்கு, ஒட்டி கட்டணும், ஆனாலும் இன்னொரு காரியம், நான் என்ன இருந்தாலும் சரி தேவனே நீ பார்த்துக்கோ, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. அப்படி நீ சொல்றாமா, நான் என்னமா பண்றது? நீ சொல்ற ஒரு பாட்டுக்கு நான் என்ன சொல்றது? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கும்போது தேவன் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். சாமச்சோதரன் அடித்தாரா? தினகரண்டி சின்னதுக்கரன் அடித்தாரா? அவரால் கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்க அவங்க அழித்தாரு. ஆனா வந்துட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, நம்ம கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா சாட்சி? கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க பின்வாங்கி போனாங்களா? இல்ல. அவங்க என்ன, தினகரன் நம்ம தெருவுல போய் அவர் என்ன பண்ணாரு? மைக்கு வச்சுட்டு பிரசங்கம் பண்ணினாரு. சாம்சந்தர் என்ன பண்ணாரு? அவர் பாவம் கால் வேற இது. ஆனா யாராவது கொடுத்தா, ஒரு 10 ரூபாய் காணிக்க கொடுத்தா அதை எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அவர் 4 பிள்ளைங்க அப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு உண்மையா இருந்தனாலதான் இப்ப அவர் என்ன பண்றாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க பிள்ளைங்களெல்லாம் 2 டாக்டர் 2 இன்ஜினியருங்க. இப்ப என்ன பண்றாங்க? அந்த ஊழியத்தை எடுத்து அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. பால்தி நகரன் பார்க்கும்போது இப்ப அவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா கஷ்டப்படாம எதுவும் வராது, ஒப்பு கொடுக்காம எதுவும் வராது. நம்ம சூழ்நிலை பார்த்து கொண்டு இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சூழ்நிலை பார்த்துட்டு அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. தேவனுக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவங்களை மன்னிக்கப்படணும்னா என்ன பண்ணா? ஆடு மாடுகள் எல்லாம் பலி கொடுப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியானார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன். ஊழியக்காரங்களுக்கு, ஊழியத்துக்கு பிள்ளைங்க நல்லா படிச்சவங்களை என்ன பண்றது இல்லை, நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை. அவன் சரியில்லைனாலும், அவன் சொல்ற பேச்சு கேட்கலனாலும் சரி ஊழியத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா 1000 கொடுத்துடலாம், 2000 இருந்தா நல்லது வச்சுட்டு கெட்டது நம்ம கொடுத்தோம்னா தேவன் ஏற்றுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுக்கறது தப்பில்லை, ஒப்பு கொடுக்கறது தப்பில்லை, நல்லதா கொடுக்கறது கேட்கிறார். ஆதாம் இவரு காயினை ஆவேலை பார்க்கும்போது அவர் என்ன நல்லா காணிக்க எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னார். அவர் முழு இதயத்தோட கொடுத்ததுக்காக ஆவேல் என்ன பண்ணாரு? ஆவேல் ஆறுகள் பேசி கொண்டிருந்தாரு, காயினு காய்கறி இது பண்ணிட்டு இருந்தான். ஆவேல் காணிக்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, காயின் காணிக்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. அது போலதான் நம்ம தேவனுக்கு குழந்தைகள் மட்டும் கிடையாது, நம்ம என்ன கொடுத்தாலும் பெஸ்டானது நம்ம கொடுக்கணும். ஒவ்வொருத்தர் நோட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டு நோட்டு எடுத்துட்டு போடுவாங்க, ஜாயிண்ட் போன நோட்டால எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அது எவ்வளவு தூரம் தெரியுமா? ஆனா கர்த்தர் பார்க்க மாட்டாரா? மனுஷனை பார்க்க மாட்டா, கர்த்தர் பார்க்க மாட்டாரா? அந்த ஜாயிண்ட் போட்டிருக்கிற அந்த நோட்டு எடுத்துட்டு வந்து போடுவாங்க, காணிக்கலாம் வீட்டில். அதில் தப்பு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இது மாதிரி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யும் போது தான் தேவனுடைய கோபம் நம்ம மேலே வரும். அதே பார்த்து நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 32:1-2 நீங்க பாருங்க. எவனோட மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனோட பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனோட அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கின்றாரோ, எவனோட ஆவிலே கவனம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று வசனத்தின்படி அவர் பாவ மன்னிப்பையை பெற்று மிகுந்த சமாதானத்தோடைய விழுந்து வீட்டுக்கு செல்கிறார். அதுபோல எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனோட பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்ம பாவங்களை மன்னிக்கப்படணும்னா, நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கப்படணும்னா தேவனோட பாதத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா பாருங்க, காலங்காலமாக அநேக பலிகள் அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசத்தை நீங்க பார்க்கும்போது அநேக பலிகள் என்ன பண்ணார்? செலுத்திக் கொண்டு இருந்தார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் பலிகளை செலுத்திக் கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு? நம்மளுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக காயப்பட்டார், நம்ம பாவத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவம் கழுவி பரிபூர்ணமாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு தான் தேவனோட சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா.
அதே போலதான் நீங்க பார்க்கும்போது 1 யோவான் 1:29 பாருங்க. 1 யோவான் 1:29 இயேசு இந்த உலகத்திலே பிரவேசித்த போது யோவானஸ்நானனை அவரை சுட்டி காண்பித்து, இதோ உலகத்தின் பாவத்தையே சுமந்த தீர்க்க ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னாரு. யாரு? யோவானஸ்நானன் பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னாரு. என்ன பண்ணாரு? உலகத்தை பாவத்தையே சுமந்த தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பூமிக்கு வந்து தேவன் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி இதுல நீங்க பார்த்து ஏசாயா 53:7 நீங்க பார்க்கும்போது, ஏசாயா 53:7 இயேசு கிறிஸ்து அப்படி பூமிக்கு வந்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு கொண்டு போகின்ற ஒரு ஆட்டு கடாவையை போலவும் தன்னியை மயிர் கத்தரிக்கின்றவனுக்கு முன்பாகவுமே சத்தமிடாதிருக்கின்ற ஆட்டையை போல அவர் தம்முடைய வாயை திருவாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஆடுகளை கத்தரிக்கும் போது அந்த ஆடுகளை என்ன பண்ணா கத்தும். ஆனா இவர் என்ன பண்றாரு? அவங்களை என்ன பண்றாரு? ஒரு ஆட்டை போல அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்கள ஆவியா சரீரல ஒப்பு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ண, அது யாராவது படிங்க, ஒருத்தர் யாராவது படிங்க. அவர் நெருக்கப்பட்டும் கொடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவருக்கும் முன்பாக சத்தமிடுகின்ற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறந்தாதிருந்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பாருங்க, ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தா இந்த உலகம் அழிச்சிருக்கும். ஆனா அவர் எதுக்காக வாயை திறக்காம இருக்கிறாருன்னா, நானும் நீ செஞ்ச பாவத்துக்காக வாயை திறக்காம அவர் வாய் மூடிக்கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்க ஏசாயா 53:11-12 கூட நீங்க படிக்கலாம். அவரே அநேகருடைய பாவங்களையே தம்மையை சுமந்து அக்கிரமங்களுக்காக வேண்டிக் கொண்டார். அக்கிரமங்களை எல்லாமே சுமந்தார். நம்முடைய பாடுகளையே ஏற்றுக்கொண்டு துக்கங்களை எல்லாமே சுமந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். நம்ம பாவங்கள், நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து தம்முடைய பாடுகளை, நம்ம பாடுகள், இந்த உலகத்துல இருக்கிற நம்மளோட பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? படிங்க, அது படிங்க. திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை பாருங்க, அநேகரை நீதிமான்களாக அவருடைய அக்கிரமங்களையே தாமே சுமந்து கொண்டார். அநேகரை நீதிமான்கள் ஆகிறதுக்காக தன்னுடைய அக்கிரமங்களை தானே சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி அதே 4 வாசியமா, அது 53 4 வாசி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவரை தேவனாலே அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிலுவைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்மளோட பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்ம துக்கங்களை அவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆத்மா தன்னையை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:10 நீங்க பார்க்கணும். அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக நம்மளுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே எனக்கு உங்களுக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் பாவ மன்னிப்பையை கொடுத்தார், ரட்சிப்பின் சந்தோஷத்தையே கொடுத்தார். ரத்தம் நம்மளுக்காக சிலுவையில் அவர் சிந்தினார், பாவங்களை நமக்கு நீக்கினார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தியதுனாலே நம்ம என்ன பண்றோம்? மன்னிக்கப்படுகிறோம். அடைக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி போல அவர் என்ன பண்ண, உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாடலாம். ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும்,
என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரைத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்களை போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்களை போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்களை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்களை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஒரு நிமிஷம், இது நான் பாடும்போது நீங்க நடுக்கணும்னு நினைக்கணும். பாவங்கள் போக்கிடும் ரத்த ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்களை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திருக்கிற ரத்த ஜெயம். தேவன் என் பாவங்கள் எல்லாம் போக்கிட்டார். என்னை பரிசுத்தமாக்கிட்டார். என் சாபங்கள் எல்லாம் நீக்கிட்டார். இப்படி நீங்க விசுவாசிக்கணும். இப்ப நான் பாடும்போது நீங்க சொல்லணும், பாவங்களை போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். என் பாவங்களை தேவன் போக்கிட்டார். என்ன தேவனை பரிசுத்தமாக்கிட்டார். அந்த உள்ளத்துல உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு நினைச்சு பாடணும். அல்லேலூயா. பாருங்க, நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். என்னை நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். எனக்கு நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பிரிவுகள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பிழைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம். பிரிவுகள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பிணைவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்பிரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்பிரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். குற்றமில்லை இயேசுவின் ரத்தம் ஜெயம். குறைவைகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். குற்றமில்லை இயேசுவின் ரத்தம் ஜெயம். குறைவைகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். வெளியேற பெற்ற ரத்தம் ஜெயம். வெளியேற பெற்ற ரத்தம் ஜெயம். விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம். விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆமா, கல்வாரி இயேசுவின் ரத்தம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். உங்களை என்ன பண்ண ரத்தத்தினால ஒரு கழுவி உங்களை சுத்திகரித்து இருக்கிறார் என்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இன்னைக்கு இந்த சிலுவை பத்தி நம்ம தியானித்தோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்த தேவனை பேசியிருப்பாரன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவை இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் காயங்களை தளவுகளால நீங்க சுகமாக்குனீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட நீங்க போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இளமெனிக்கல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, எங்க மத்தியில் இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவாதி தேவனை உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, இந்த வார்த்தைகள் உங்க ரத்தத்தை பற்றி கர்த்தாவே தியானித்தோம். தேவன் ஒவ்வொரு கர்த்தாவே பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி